அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுது. புதன்கிழமைகளில் வருவதால் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய ஆடிப்பூரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்திலேயே அம்பாளுக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகை ஒன்று ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழா. ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மனை தோன்றினாள் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் அவதார நட்சத்திரமும் ஆடிப்பூரம் தான். இந்த ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாளைய தினம் கொண்டாடப்படுது. பொதுவாக ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை அன்னையை வழிபட எல்லா நலன்களும் கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அம்பிகைக்கு மிகுந்த உகந்த நாளாக இருக்குது. இந்த ஆடி பூர விழா ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம். இது அம்பாளுக்குரிய திருநாளாக இருக்குது. இந்த நாட்களில் உமாதேவி தோன்றியதாக கூறப்படுவதும் உண்டு. உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாட்களில் தவத்தை தொடங்கியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து உலகத்தையும் படைத்து காத்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துவார்கள். ஆனால் இதில் வளைகாப்பு நடக்கும் நாள் ஆடிப்பூரம். அன்னை உள்ளம் மகிழ்ந்து அனைவருக்கும் தன் அருளை வழங்கக்கூடியவர். பல்வேறு விதங்களில் அன்னையை வழிபாடு கொண்டாட்டினாலும் ஆடிப்பூரம் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. ஆடிப்பூரத்தில் அம்பாளின் அருளை பெற ஆடிப்பூர நாட்களில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் 2 வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சியடையும் என்பது நம்பிக்கை. இப்படி இந்த ஆடிப்பூர நாட்களில் அம்மனை வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை நாட்களில் நம்ம புதன் பகவானையும் வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவான நாட்களில் மிகவும் சிறந்த நாளாக புதன்கிழமை சொல்லப்படுது. ஆகையால் தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லில் நம்முடைய நடைமுறையில் இருக்குது. இதை வைத்து தான் புதன்கிழமைக்கான சிறப்புகள் என்னவென்று தெரிந்திருக்கும். அப்படியான சிறப்புமிக்க புதன்கிழமை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல துன்பங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுகளை தான் நம்ம ஆன்மீகத்தில் தெரிஞ்சிருப்போம். புதன்கிழமை தான் புதன் கிரகத்திற்குரிய நாளாக இருக்குது. புதன் கிரகத்திற்குரிய ஆதி தேவதையாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வீட்டில் விளக்கு ஏற்றி புதன் பகவானை மனதார வணங்கும் போது குழந்தைகளின் கல்வி மேம்படும். அது மட்டுமின்றி வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள், திருமண தடை நீங்க வேண்டும், சந்தான பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி புதன் பகவானை வணங்கலாம். இதன் மூலம் விஷ்ணு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களும் புதன்கிழமை வழிபாடு மிகவும் நல்ல பலன்களை தரும். புதன்கிழமை விநாயக பெருமான வழிபடவும் சிறந்த நாளாக கருதப்படுது. பார்வதி தேவியார் தன் கரங்களால் விநாயகரை உருவாக்கிய தினம் புதன்கிழமை என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாளாக இருக்குது. புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். அது மட்டுமின்றி புதன்கிழமைகளில் பசுவிற்கு அருகம்புல் கொடுக்கும்போது நம்முடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த அருகம்புல் வழிபாட்டை புதன்கிழமை மட்டுமின்றி நாம் தொடர்ந்து செய்ய நம்முடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே செல்லலாம். இத்துடன் 1.5 கிலோ பச்சை பயிரை ஊற வைத்து அத்துடன் நெய் மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்து பசுவிற்கு உணவாக கொடுக்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய வருமானம்
பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் புதன்கிழமைகளில் பச்சை பயிரை தானமாக கொடுக்க. அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இந்த புதன் நாளை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை சந்தித்து கொண்டே செல்லலாம் என்று நாம் புதன்கிழமை வழிபாட்டை மேற்கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக புதன் ஓரையில் நாம் புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய சீர்காழி. இங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் சென்றால் திருவெண்காடு திருத்தலத்தை நாம் அடையலாம். புதன் என்னும் சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்லப்படுது. சந்திரனின் மைந்தன் புதன். இவருக்கு திருவெண்காடு தலத்தில் தவம் இருந்து சிவனாரின் அருளை பெற்று தங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி கொண்டதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் புதன்கிழமை நாட்களில் வீட்டில் தீபம் ஏற்றி புதன் பகவானை வழிபட்டு வருவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சந்திரன் நம் மனதை ஆள்பவன். மனதின் எண்ண ஓட்டத்துக்கு காரகராக சந்திர பகவான். புத்தி கூர்மையை தருபவர் புதன். நவ கிரகங்களில் சந்திர பகவானுக்குரிய தலம் திங்களூர். புதன் பகவானுக்குரிய தலம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கன்னி. இதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யங்க தேவதையை நாம் ஸ்ரீமன் நாராயணன் என்றும் விவரிக்கிறதாக சொல்லப்படுது. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. இதனால தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் என்றும் வெண்காந்தால் மலர் கொண்டு அர்ச்சிப்பது இன்னும் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுது. வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம் என்றும் அவருக்கான ஆபரணம் மரகந்தம் என்றும் அவருக்கு பாசி பருப்பு பொடி கலந்து அன்னத்தால் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்றும் புதன் பகவானுக்கான உலோகம் பித்தளை என்றும் சொல்லப்படுது. புதன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றும் ஆட்சி பெற்றும் மாதமாக புரட்டாசியை நாம் ஆட்சி பெற்ற மாதமாகவும் ஆனி மாதத்தை நாம் உச்சம் பெற்ற மாதமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை புதன் ஓரையில் வழிபடுவது மிகுந்த பலன்களை தரவல்லது. புதன் ஓரை என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் பின்னர் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் சொல்லப்படுது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பாங்க. இத்தனை பெருமை மிக்க புதன்கிழமை புதன் ஓரையில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும். திருமண தடை நீங்கி சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் என்று சொல்லப்படுது. புதன்கிழமை வேலைகளில் புதன் பகவானை மனதார வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகளில் விநாயக பெருமானையும் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரியது. விநாயகர் அனைத்து கடவுள்களிலும் முதன்மையான கடவுளாக கருதப்படுறாரு. அவர் சித்தி புத்தியின் கடவுள். பக்தர்கள் வலியை நீக்கக்கூடியவர். ஆனைமுகன் இவர். வாரத்தின் 3வது நாளான புதனன்று விநாயக பெருமானை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் ஒவ்வொரு நாள் ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் அதற்கான பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அருகம்புல்ல பிள்ளையார் புல் என்று அழைப்பாங்க. வீடுகளில் அருகம்புல் அருகம் சாணை மற்றும் மஞ்சளில் நாம் நட்டு வைத்து வணங்குகின்றோம். கணபதியின் பூஜைக்கு உரியதான அருகம்புல் நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. தெய்வ வழிபாட்டில் கண்டிப்பாக மலர்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. விநாயகருக்கு கூட பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். அதில் விநாயகருக்கு தாமரை பூ என்றால் மிகவும் பிடிக்கும். இதனால் பூஜையின் போது அந்த பூவை நம்ம சமர்ப்பிப்பதால் கணபதியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.